செங்கோட்டை சம்பவம். அருகதையற்ற காங்கிரஸ் கட்சி நாட்டை கைப்பற்றிய மத்திய பாஜக அரசு. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்பொழுது நடந்து வரும் பாஜக அரசுடன் அதற்கு முன்பு நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எந்த நேரத்தில் எங்கே குண்டு வெடிக்கும் என்கிற ஒருவித அச்சத்துடனேயே காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் வந்து இருந்த நிலையில் இன்று பயங்கரவாதிகளின் கூடாரம் என்று அழைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரில் கூட பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருவது புள்ளி விவரம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில் கடந்த 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை நடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 2004 ஆண்டு மட்டுமே அசாம் மற்றும் நாகாலாந்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. இதில் காங்கிரஸ் ஆட்சி ஏற்ற அடுத்த 2 மாதத்தில் நடந்த அசாம் குண்டுவெடிப்பில் 10 பள்ளி குழந்தைகள் உட்பட 23 பேர் பலியானதும், அடுத்த 2 மாதத்தில் நாகாலாந்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 26 பேர் பலியானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் அரங்கேறியது. அடுத்து 2005 ஆண்டு ராம் ஜென்ம பூமியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல், அதனைத் தொடர்ந்து ஸ்ரம்ஜீவி எக்ஸ்பிரஸ் மீது நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் சுமார் 14 பேர் கொல்லப்பட்டது. மேலும் அதே 2005 வருடம் அடுத்தடுத்து நடந்த 2 பயங்கரவாத தாக்குதல். இப்படி ஒரே வருடத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் 4 முறை பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 2006 ஆண்டு நடந்த கழுப்பூர் ரயில் நிலையம், வாரணாசி ரயில் நிலையம், மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பு காங்கிரஸ் ஆட்சியில் 2006 ஆண்டு மட்டுமே 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த 2007 ஆண்டு சம்ஜஹூதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம், அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவம், மேலும் கடந்த 2008 ஆண்டு நடந்த ஜெய்ப்பூர், பெங்களூர், அகமதாபாத் மற்றும் மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதல். இதில் குறிப்பாக மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தாக்குதலில் காங்கிரஸ் அரசு நாட்டின் பாதுகாப்பில் எந்த அளவுக்கு கோட்டை விட்டுவிட்டது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிட முடியாது. குறிப்பாக மும்பை தாஜ் ஹோட்டல் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்பு கூட காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டில் பல இடங்களில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்கதையாகவே இருந்தது. மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த சம்பவத்திற்கு பின்பு சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பொதுமக்கள் பலரும் பலியானது குறிப்பிடத்தக்கது. இப்படி காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரவாத பிடியில் இருந்த இந்தியாவை மீட்டெடுத்தது பாஜக அரசு என்று சொல்லும் அளவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு பயங்கரவாத செயல்கள் துடைத்து எறியப்பட்டு மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வருடத்திற்கு சுமார் 4000க்கும் மேற்பட்ட பயங்கரவாத சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்பு சுமார் 650 குறைந்துள்ளது. இப்படி ஒரு சூழலில் செங்கோட்டையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பாஜக அரசை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.